அதாவது இந்த எம்ஆர் ப்ரோமோட்டில் வந்து நான் வெறும் 10th தான் படிச்சிருக்கேன். ஆனால் டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் படித்து நம்ம டீச்சர் வேலை பொறுப்பது இந்த எம்ஆரில் ஒர்க் பண்ணுறப்ப நான் இன்றைக்கி வந்து என்னோடய டீச்சர் இதை எனக்கு அந்த இது கிடைச்சிச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வெளிக்கொண்டு வந்திருக்காங்க, நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஆஃபீஸில். உண்மையிலேயே நான் இங்கே வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஆனால் இப்போ வரையும் எங்கேயுமே இவ்வளோ ஃபங்க்ஷன் கொண்டாடுற கம்பெனினா நம்ம எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் தான். அது எவ்வளோ நாள் ஆசை, எவ்வளோ நாள் கனவு எல்லாமே ரெட்டச்சடை போடணும்னு என் ஆசையை ரொம்ப நிறைவேற்றி கொடுத்துட்டீங்கன்னா ஐ லவ் மை எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ். எம்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என் வயசுக்கு ஸ்கூல் கம்பேக் ஸ்கூலுன்றது ரொம்ப மேம் சொல்லும்போது நான் முடியவே முடியாது மேம் சொன்னேன். அக்கா நீங்கள் போடுங்க, உண்மையில அந்த லைஃப் உங்களுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அந்த மிட்டாயி எல்லாம் அந்த பழைய அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன். அது எல்லாமே இங்கே கிடைச்சிது. அதே மாதிரி கேம்ஸ் விளையாடும் போதும் சரி, டீச்சரை உங்களுக்கு எல்லாமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் மேம். தேங்க்ஸ் டு எம்ஆர். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கிளாஸு, அப்புறம் பிடி கேம்ஸு, ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸு, அந்த 90s அந்த மிட்டாயி, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு புரிஞ்சு அப்படின்னா எல்லாருமே ரெட்டச்சடை போட்டு ஸ்கூல் மாதிரியே அந்த ஒரு எல்லாரும் வந்துருக்காங்க. வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு.